அஞ்சலி, அஞ்சலி மேல கூப்பிடுறாங்க, போலாமா? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? நியாயமா பார்த்தா நீ சந்தோஷப்படணும். என்ன சீதா? ஆமாக்கா, ம், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அத கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன அண்ணி, என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நானே பயந்து நடுங்கிட்டு இருக்கேன் அண்ணி. அஞ்சலி, எப்பவுமே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதுதான் பயப்படணும். அதை தீக்கணும்னு முடிவெடுத்த பிறகு பயப்படவே கூடாது. நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? மீராக்கா, இவ நம்ம கிண்டல் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த குட் நியூஸ நீங்க சொல்லுதீங்களா இல்ல நானே இவகிட்ட சொல்லட்டுமா? நானே சொல்றேன். இங்க பாரு அஞ்சலி, வந்திருக்கிற மாப்பிளைய பார்க்கவே சகிக்கல, யாருக்குமே பிடிக்கல. உனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் நான் பிடிக்கலன்னு தானே சொல்ல போறேன். ஆனா அப்படி சொன்னா சித்தி திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு. உனக்கு அந்த பயமே தேவையில்ல அஞ்சலி. அந்த ஆள் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கான். சீதா, அவன் ஆள் இல்ல, அங்கிள். அவன் மூஞ்சும் மொழியும் ரெண்டு கண்ணும் ரெண்டு திசையில பாக்குது. அந்த ஆளை நீ வேணான்னு சொன்னாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அது எப்படியும் சரின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் உனக்கு ஏன் அவங்கள பிடிக்கலன்னா கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் அவங்க இருக்காங்க. நிஜமாவா அண்ணி? ஆமா அஞ்சலி, பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கான். நீ வேணா வந்து பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ. இங்க பாரு அஞ்சலி, போய் நின்னதும் பிடிக்கலன்னு சொல்லிடாத. மாப்பிளைய நல்லா தலை நிமிந்து பாத்துட்டு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லு, சரியா? எப்படி தனியா கூட்டிட்டு போய் ரோஜா படத்துல வர மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடட்டுமா? அந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல அஞ்சலி. நீ தனியாலாம் கூட்டிட்டு போக தேவையில்ல. எல்லார் முன்னாலையும் வச்சு அவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிரு. அந்த மகாவை தவிர வேற யாருக்குமே அந்த ஆளை பிடிக்கல, பிடிக்கவும் பிடிக்காது. செல்விக்கே அந்த மாப்பிளைய பிடிக்கலன்னா பாரு. தைரியமா எல்லாரும் முன்னாடியும் நீ அவனை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிடு. ஏன்னா அந்த ஆளு எல்லா லேடிஸையும் பார்த்து வழிறான். உன்னை இந்த கோலத்துல பார்த்தா நீ வேண்டான்னு சொன்னாலும் அவன் விட மாட்டான். ஐயோ, அப்படியா அண்ணி? ஆமா அஞ்சலி, அவன் லூசு மாதிரி எல்லார்கிட்டயும் வழியறான். பார்க்கவே பாவமா தான் இருக்கு. ஏகப்பட்ட கனவோட வந்திருப்பான் போல. நீ வேணான்னு சொன்னா அந்த ஆளுக்கு கொஞ்சம் மனசு வருத்தப்படும். ஏன் அழுது அடம் கூட பிடிப்பான். ஆனா நீ ஸ்ட்ராங்கா இருந்தான்னு வையேன், யாராலையும் உன்னை பிடிச்ச அவனுக்கு கட்டி வைக்கவே முடியாது. பாத்துக்கோ. வேற வழியே இல்ல. ஸ்ட்ராங்கா எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடு. எங்க எப்படி சொல்லுவேன்னு சொல்லி காட்டு பாப்போம். உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்படி சொல்லட்டுமா? சத்யம், என்னடி இவன் விட்டா ஓடி வந்து நம்ம ரெண்டு பேரையும் கடிச்சு வச்சிருவான் போல இருக்கே. இதுக்கு முன்னாடி அவன் பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? இப்படி பாக்குறான். ஒருவேளை அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேரையும் ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டானோ? buy one get two மாதிரி. ஏய், பேசாம செருப்பு எடுத்து காட்டவா? அடி பாவி, அவசரப்படாத. சித்தி இருக்காங்க, நம்ம முதுகு தோலை உரிச்சிடுவாங்க. இரு, நான் பாத்துக்கிறேன். ஹாய். என்னடி இவன் பைத்தியமா? என்ன இழவுன்னு தெரியலையே. இவனை போய் சித்தி அஞ்சலி தலையில கட்டி வச்சுட்டா நம்ம நிலைமை என்னடி ஆவறது? ஐயோ ஆண்டவா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பாத்துக்கோப்பா. அர்ச்சனா, பாத்தியா நம்ம பசங்களே தர்ம சங்கடத்துல தவிக்குதுங்க. என்னங்க இது? எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சா இவனை? எதுக்காக இவன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கா? வேற என்ன, பார்த்தா அப்பாவி குடும்பம் மாதிரி தெரியுது. மகா அவங்கள அடிச்சாலும் மிதிச்சாலும் வாங்கிட்டு மகா காலடியிலேயே விழுந்து கிடப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்படி ஒரு குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்கா. ஆமா ஆமா, அப்படி ஒரு முடிவெடுத்திருந்தா இவனை அஞ்சலி தலையில கட்டாம அவ விடவே மாட்டா போல. கல்யாண செலவு பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நாங்க கிராண்டா பண்ணுவோம். என்ன சொல்றீங்க சேது?
என்ன செய்து நாங்க பேசுறத கவனிக்கிறீங்களா இல்லையா? அது ஏதோ யோசனையில இருந்தேன். உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம், உங்க சம்பந்திங்க தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருந்தாதான் என்னவா? நான் என்ன சிரிக்கிற நிலைமையிலயா இருக்கேன்? ஊரே என்னை பார்த்து சிரிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்மள விட பெரிய குடும்பமா பார்த்தா என்ன ஆகும்? நாளைக்கே அஞ்சலிக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள எதிர்க்க நம்மளால முடியுமா? அதுக்காக இப்படியா செய்வேன்? ஏன் இவங்களுக்கு என்ன குறைச்சல்? நமக்கு அடங்கின குடும்பம், நாம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நாளைக்கு நம்ம அஞ்சலிக்கு முழு ஃப்ரீடம் இருக்கும். அவளை மதிச்சு பத்திரமா பார்த்துப்பாங்க. இது உங்களுக்கு புரியலையா? எதுவுமே புரியல. இன்னும் பைத்தியம் பிடிக்காதது மட்டும்தான் பாக்கி. இது பாருங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க. ட்ரை பண்றேன். செல்வி, அம்மா, சீதாவும் மீராவும் எங்க? அஞ்சலியை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? போய் என்னன்னு பாரு. சரிங்கம்மா. இங்க பாருங்க, எல்லாரும் பேசி சிரிச்சுட்டே போனா தப்பாயிரும். கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். அம்மா, அஞ்சலிய சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்றாங்க. இதோ கூட்டிட்டு வரேன். வா அஞ்சலி, போலாம். மாமா, பொண்ணு வருதுமா. பொண்ணு பொண்ணு சும்மா இருடா. ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அமைதியா இருடா. எங்க இவனை பாருங்க, மானத்தை வாங்கிட்டு இருக்கான். அஞ்சலி, நீ பாத்துக்கோ. நாங்க உட்கார்றோம். பொண்ணு நல்லா அழகா இருக்கல்ல? ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்கா. அவன் பாக்குறத பாருடி. நிஜமாவே ஓடி போய் கடிச்சு தின்னுருவான் போலயே. எங்க இருந்துடி வந்தா இந்த காட்டம்? விட்டா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவான் போல இருக்கு. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வைக்க சொல்லிடுவான். அந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கும். ஐயோ கடவுளே. ஐயோ, கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கறேன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்ல கிளிய வளர்த்து பைத்தியம் முடிச்ச குரங்கு கையில குடுக்கற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. அஞ்சலியோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, அவன் நிச்சயம் இவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவா. அவ எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறா. எனக்கு இந்த கல்யாணம் வேணானா மகா விட்டுருவாளா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவளை கூப்பிட்டு மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு, மீதியை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம். சரியா? கண்டிப்பா. சூப்பர். அஞ்சலி மட்டும் பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அதுக்கப்புறம் என் நடிப்பை பாரு. குவார்டர் போடாமலேயே குவார்டர் போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணி மொத்த பேரையும் ஓட விடுறனா இல்லையான்னு பாரு. எங்க உடனே கல்யாணத்தை பேசி சீக்கிரம் முடிச்சிடணுங்க. ஆமாமா, பெரிய இடம். மனசு மாறிட்டா வம்பு. உடனே பேசி முடிச்சிருவோம். இவதான் அஞ்சலி. வணக்கம். நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அந்த மகாலட்சுமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. மகாலட்சுமி நான், அவ அஞ்சலி. இந்த பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம். ஆமா ஆமா, நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும். இல்ல மாப்பிள்ள ஒன்னும் சொல்லல. செல்வி, அம்மா, அஞ்சலி கிட்ட அந்த காஃபி ட்ரேயை கூட. சரிங்கம்மா. அம்மா,
அஞ்சலி வாங்க வாங்க. உன் கையால எல்லாருக்கும் காஃபி கொடு. இந்தாங்க. குடுமா. இவன் சிரிப்பை பார்த்தா எனக்கு வாந்தி தான் வருது. இப்ப சிரிக்கிறான், கொஞ்ச நேரத்துல அழுவான். அஞ்சலி அப்படி ஒரு ஷாக் கொடுக்க போறா. இங்க வந்து உட்காந்துக்கோ. வா. பாஸ், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. ஏன் இதை விட பெஸ்டா ஒரு பொண்ணை இவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்ல பாஸ், இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. முதல்ல மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும், அடுத்து நம்ம அஞ்சலி கிட்ட கேட்கணும். அவ கண்டிப்பா பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. அப்புறம் யார் சொன்னாலும் நீங்க ஒத்துக்காதீங்க. அவ உங்க தங்கச்சி, அவ வாழ்க்கை உங்க கையில தானே இருக்கு. கேளுங்க பாஸ். அஞ்சலி மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பாரு. அப்போ நானே ஆரம்பிக்கிறேன் பாஸ். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, இல்ல இதை விட அழகான அறிவான பொண்ணை எதிர்பார்க்கிறாரா? வேற பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. ஏன்னா ஏற்கனவே எங்க கிட்ட என் பையன் இந்த பொண்ணை தான் கட்ட போறேன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்க சரின்னு சொன்னா இப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இத நீங்க சொன்னா போதுமா? மாப்பிள்ள வாய் திறந்து சொல்லவே இல்லை. அதை பேசதான் நாங்க இருக்கோம். எதுக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நாங்க பேசிக்கிறோம். தம்பி, உங்களுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? ஒருவேளை பிடிக்கலன்னா வாய் திறந்து சொல்லிடுங்க. தைரியமா சொல்லுங்க. இல்லையே, எனக்கு பொண்ண ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது எப்படி பிடிக்காம போகும்? இவ்வளோ நல்ல பொண்ணு, வசதியான இடம் வேற எங்க கிடைக்கும்? அப்ப சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அஞ்சலிக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டா அடுத்த கட்டத்துக்கு நம்ம பேசலாம். கல்யாணத்துல மாப்பிள்ளையோட விருப்பத்தை மட்டும் கேட்டா பத்தாது, பொண்ணோட விருப்பத்தையும் கேட்டாகணும். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அப்பா, இப்பயாச்சும் பேசுனீங்களே, ரொம்ப சந்தோஷம். சத்யா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நிச்சயமா அஞ்சலி பிடிக்கலன்னு தான் சொல்ல போறேன். அஞ்சலி, எதுக்கு யோசிக்கிற? தைரியமா சொல்லு. இது பாரு, சித்தி உன் நல்லதுக்காக தானே செய்வேன். நீ நல்லா இருக்கணும் தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அத தைரியமா சத்தமா சொல்லு. ஆமா சித்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தைரியமா சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லு. சொல்லு அஞ்சலி. அஞ்சலி சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லுடி. எனக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ,
அம்மா பிடிச்சிருக்கு, அம்மா பிடிச்சிருக்கம்மா. ஐயோ என்னக்கா இது? சாமி அம்மா உடனடியா முகூர்த்த நாளை குறிங்க. சரிங்கம்மா. முக்கியமா அடுத்த முகூர்த்தம் எதுவா இருந்தாலும் அந்த நாளை குறிச்சு சொல்லுங்க. சரிங்கம்மா. அறிவு இருக்கா உனக்கு? அந்த மூஞ்ச பார்த்ததும் எப்படி உன்னால பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடிஞ்சது? பைத்தியம் ஏதாவது முத்திடுச்சா என்ன? நம்ம மைத்திலி விட்டு டாக் கூட அவ ஈட்டுன்னு சொன்னாதான் சாப்பிடும். ஆனா இவன் விட்ட எங்க 2 பேரையும் கடிச்சு தின்றுப்பான். என்னடா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட தங்கச்சியாச்சே, இவகிட்ட இப்படி நடந்துக்கிறோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்ல. அப்படியே பேனு பல்ல இழிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் வேற அவன் கிட்ட சைகையில சொன்னேன், டேய் நாங்க பொண்ணு இல்லடா, பொண்ணு இனிமேதான் வரும்னு. அப்பவும் அசடு வழிஞ்சு சிரிக்கிறான். அவனு போய் மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? அவனை யாருக்காவது பிடிச்சிருக்கா? எல்லாரையும் கேட்டு பாரு. இப்படி யாருக்குமே பிடிக்காதவன கட்டிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிருக்க. என்ன இதெல்லாம்? ஏதாவது பிரச்சனைனா தைரியமா சொல்லு. மாமா நான் எதுக்கு இருக்கேன்? மகா உன்னை மிரட்டினாளா? மகாவுக்கு பயந்துதான் சம்மதம் சொல்லிட்டியா? சொல்லு. என்னை யாரும் மிரட்டல, நான் யாருக்கும் பயப்படவும் இல்லை. நானா தான் சொன்னேன். என்ன இவ? அஞ்சலி, என்ன ஆச்சு உனக்கு? எங்க கிட்ட எந்த மாப்பிள்ள வந்தாலும் பிடிக்கலன்னு சொல்லுவேன் தானே சொன்ன? நீ ஓகே சொல்லிருக்கிறது லட்சணமா சம்பாதிக்கிறவனா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த ஆளு, இது பாரு அஞ்சலி, உனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. வேண்டாம், எதையும் மறைக்காத. மகா ஏதாவது உன்னை மிரட்டி இருக்காங்க தானே? உண்மையை சொல்லு. யாரும் என்ன மிரட்டலாம் இல்ல, அதான் சொல்றேன்ல. அப்புறம் என்ன? என்னம்மா விசாரிச்சிங்களா? மகா தானே விரட்டி விட சம்மதிக்க வச்சிருக்கா. சேது, யாரும் மிரட்டல, நானா தான் சம்மதம் சொன்னேன்னு சொல்றான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, என்னண்ணா இது? நம்ம வீட்டுல ஒருத்தருக்காவது அந்த மாப்பிள்ளைய வந்தானே அவனை பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்காதுன்னு. ஆனா எதுக்காக இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தான்னு தெரியல. அஞ்சலி, நாம என்ன பேசணும்? எவ்வளவு பெரிய பொருத்தமான மாப்பிள்ளை வந்தாலும் அவனை வேணாம், பிடிக்கலன்னு சொல்லுன்னு தானே பேசிருந்தோம். நீ என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்க? அஞ்சலி, எதுக்காக இப்படி பண்ற? நீ மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லுவேங்கிற நம்பிக்கையில தானே பொண்ணு பார்க்க வரதுக்கே நாங்க சம்மதிச்சோம். ஏன் இப்படி பண்ண? அஞ்சலி, அப்பா கேக்குறாருல, உண்மையை சொல்லு. என்ன காரணம்? எதுக்காக நீ அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன? சித்திக்கு பயந்துதான் சொன்னியா? அப்படின்னா தைரியமா அண்ணங்கிட்ட சொல்லு. நான் உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல, நீங்க இனிமே இந்த பக்கமே வராதீங்க, இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுறேன். என் வார்த்தையை மீறி யாரும் மறுபடியும் இந்த வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க முடியாது. சொல்லு அஞ்சலி. அண்ணே, என்னண்ணே இது? இவ என்ன இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? எனக்கும் அதான்டா புரியல. அஞ்சலி, நிஜமாவே சொல்லு, உனக்கு அந்த மாப்பிளைய பிடிச்சிருக்கா? அஞ்சலி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண கூட தெரியல அவனுக்கு. அவனோட அப்பா அம்மா ஏதோ வீட்டு வேலைக்காரங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க? அண்ணே, இந்த மகாவோட முடிவெல்லாம் உங்க பொண்ணோட நிறுத்திக்கோங்க. எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நானே மாப்பிள்ளை பாக்குறேன்னு இந்த மகா ஏதாவது முடிவு பண்ணா அப்புறம் நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். எங்க பிரியாவுக்கும் சத்யாவுக்கும் மட்டும்
அந்த மகா இதே மாதிரி மாப்பிள்ளை பார்த்தான்னு வைங்க, நாங்க எல்லாரும் இந்த குடும்பத்தை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல. அப்படியே நீங்க சித்தி பேச்ச கேட்டாலும் நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவோமா? மாப்பிள்ளையா அந்த ஆளு சொல்ல கூச்சமா தான் இருக்கு. ஆனாலும் சொல்றேன், இந்த மாதிரி மாப்பிள்ளைய என்னைய கட்டிக்க சொன்னாலே நான் காரி துப்பிடுவேன். இந்த லட்சணத்துல அஞ்சலி எப்படி கட்டிக்கிறேன்னு சொல்லுச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி, உங்ககிட்ட தான் கேக்குறோம். பாரு, கடைசியா கேக்குறேன், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடுமா. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை விட்ட கூப்பிட்டு அண்ணனை விட்டு பேச சொல்றேன். நீ சொல்லு, நிஜமாவே உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ஆமாப்பா, பிடிச்சிருக்கு. அஞ்சலி, எதுக்காக உன் தலையில நீயே மண்ணை அள்ளி போட்டுக்கிற? உன்னோட அழகுக்கு அவன் ஈடே இல்ல. உன்னோட படிப்புக்கும் அறிவுக்கும் உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அவனுக்கு தகுதியே இல்ல. இவ்வளவு ஏன் அவனுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண கூட தெரியல. அவனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற? இத எங்களை நம்ப சொல்றியா? இத பாரு அஞ்சலி, நிச்சயமா அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்க. என்ன காரணம்? யார் உன்னை மிரட்டினா? தைரியமா சொல்லு அஞ்சலி.